தமிழ் என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு கை காலெல்லாம் ஓடலங்க. ஒரே பதட்டமாவே இருக்கு. அதுக்கு இப்படி ரூமுக்குள்ளே வாக்கிங் பண்ண பிரச்சனை எல்லாம் சரியாயிருமா? இந்த நக்கல் தானே வேணாங்கிறது. என் நிலைமையை புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன, அந்த டாக்குமெண்ட் எடுக்கணும் அவ்வளவுதானே? அம்மா பாக்குறதுக்கு முன்னாடியே நம்ம ஈஸியா எடுத்துடலாம். நான் அப்பாட்ட சொல்லியிருக்கேன்ல. அத்தை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு கண்டாலே வெறுப்பாவாங்க. இப்பதான் அன்பா பேசுறாங்க. என்கிட்ட ஒரு சில விஷயத்தெல்லாம் ஷேர் பண்றாங்க. எனக்கு என் வாழ்க்கையில ஏதோ நல்லது நடக்கிற மாதிரி நம்பிக்கை வந்திருக்கு. இப்ப மட்டும் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வைங்க, முதலுக்கே மோசமாயிடும். என்ன என்ன தமிழ், என்ன பண்ண சொல்ற? வெயிட் பண்ணு, அப்பா எடுத்துட்டு கால் பண்ணுவாரு. இங்கே இருந்தா அதெல்லாம் நடக்காது. வாங்க போலாம். நம்மளாச்சும் ட்ரை பண்ணலாம். இரு தமிழ். ஃபிட்டா எங்க அம்மாக்கு மயக்க மருந்து கொடுத்து அப்படியே அந்த டாக்குமெண்ட் எடுக்க சொல்லுவ போலயே. தேவைப்பட்டா பொண்டாட்டிக்காக அதையும் தான் செய்யணும். எது? வாங்க. ஏய் தமிழ், ஏய் மாமா. மாமா, அந்த சாவி, கபோர்ட் சாவி. இருங்க வர்றேன். ஐயோ, என்ன சிபி, மாமா இப்படி சொல்ல போறாரு? எல்லாம் ஒன்னால வந்தது. உண்மையை சொல்லுங்க, இவ்வளவு பிரச்சனை தேவையா? தினம் நான் போராட வேண்டியதா இருக்கு. உண்மையை சொன்னா ஜனமா என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அப்புறம் ஜாலியா இருக்கலாம்னு தானே பாக்குறீங்க. ஏய் இந்த பாரு, அறுந்து தொலையாத. எதுக்கு எடுத்தாலும் இதே சொல்லிக்கிட்டு. அப்பா இங்க வாங்க. அப்பா என்னப்பா? தலை இன்னைக்கு இடையில சாவி வச்சுக்கிட்டு அங்கெங்க அசைய கூட மாட்டேங்கிறா. சாவி எடுக்கவே முடியல. என்னடா பண்றது? அப்பா நேர் வழியில போனா எதுவும் வேலைக்கு ஆகாது. என் பொண்டாட்டிக்கு மயக்க மருந்து கொடுத்துடலான்னு சொல்றியா? டேய் அதெல்லாம் தப்புடா. ஐயோ அப்பா, அதெல்லாம் இல்லப்பா, வேற ஒரு வழி இருக்கு. டேய் குடும்பமானவே போகுதுடா. இன்னும் நீ தனியாளு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? டேய் உனக்குன்னு ஒருத்தி இருக்காடா, அவளை வச்சு நீ காப்பாத்த வேணாமா? அப்பா இல்லப்பா, ஒரே ஒரு நாள் தான் தெரியாம. என்னடா ஒரு நாள்? இப்படி ஆரம்பிக்கிற பழக்கம் தான் பெருசா போய் வாழ்க்கையே அழிச்சிடும். ஏன்டா அப்படி பண்ற? எப்பதான் நீ திருந்துவ? பின்றீங்களே. டேய் இதெல்லாம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு வேதனைப்படுவா. ஏன்டா அப்படி குடிச்சு உன் உடம்ப கெடுத்துக்கிற? டேய் ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க? என்ன ஆச்சு? இங்க பாரு மீனா, குடிச்சிட்டு வந்திருக்கான். குடிச்சிட்டு வந்திருக்கியா? என்ன டேய், குடிச்சியா? அட பாவி, என்ன குடிச்ச? என்ன அப்படி பண்ண? குடிக்க மாட்டேன்னு தானடா சொன்ன? என்ன அப்படி பண்ண? உன்னை என்ன பண்ற பாரு. என்ன அப்படி என்ன என்னைக்கா ஒரு நாள்? என்னைக்காவது ஒரு நாளா? என்ன அப்படி போய் சொல்ற? குடிக்க மாட்டேன்னு என் மேல சத்தியம் பண்ணிருக்கல? என்ன அப்படி பண்ண? குடிக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், நீ திருந்தவே மாட்டியா? குடிக்க மாட்டேன். இது சரி வராது. எங்க இந்த கேடி? கூப்பிடுங்க அவனை, கூப்பிடுங்க அவனை. அவனை வர சொல்லுங்க, கால் பண்ணுங்க. போன் ரூம்ல இருக்கு மீனா. ஆமாமா, போன் ஏன் போன் ரூம்ல தான் இருக்கு. இப்பவே அவனை வர சொல்லு. என்ன பண்ற பாருங்க. ரூமுக்குள்ள போறங்கப்பா, ரூமுக்குள்ள போறங்கப்பா, வாங்கப்பா. ஐயோ நீங்க என்ன பண்ற? ஒண்ணு இல்ல அத்தை. அது அது பீரோ ஏன் திறந்திருக்கு? என்ன கையில என்ன மறைக்கிற? அது ஒண்ணு இல்ல அத்தை, அது ஒண்ணு இல்ல. மாமா அது ஒண்ணு இல்லம்மா, நான் தான் அவள. என்னடா தெளிவா பேசுற? ஐயோ அத மறந்துட்டமே. இதுக்கு முன்னாடி உளர்ன மீனா, அது ஓ அப்போ நீ குடிக்கல? இல்லம்மா. அத வாடே வரலையே.
குடிச்ச மாதிரி நடிச்சிருக்கா இல்ல? ஆமா, எதுக்கு இந்த டிராமா? ஏய், அத குடு. குடு. வேணாம். ப்ளீஸ்மா வேணாமா. கையெடு. அம்மா அம்மா நான் என்னடா அத்தை, அது அதுல இது என்ன எழுதி இருக்கு? ஒண்ணுமே இல்ல அத்தை. நீங்க 3 பேரும் டிராமா பண்ணி இதை எடுக்கிறீங்கன்னா அப்படி என்ன ரகசியம் இருக்கு இதுல? சிபி, ஆமா ப்ளீஸ்மா படிக்காதம்மா சொன்னா கேளுமா. ஏன் தடுக்கிற? மீனா கொஞ்சம் பொறுமையா இரு, நாங்க சொல்றதை கேளு. நீங்க பதறதெல்லாம் பார்த்தா இதுக்குள்ள ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கும் போலயே. இல்ல மீனா, அது அத்தை, அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை. சொல்றத கேளுங்க, அத கொடுங்களேன், கொடுங்க. மீனா, அது தமிழோட பர்சனல். அத அனாவசியமா திறந்து படிக்கிறது தப்புமா. அத அவகிட்ட கொடுத்துருமா. அவளோட பர்சனல் எதுக்கு ஏன் கபடுக்குள்ள வருது? அது ஏதோ மிஸ் ஆகி வந்திருக்கு. இல்ல, இவன் மட்டும் பதறனா பரவாயில்ல, நீங்க 2 பேரும் சேர்ந்து பதறீங்க. அப்ப இதுல ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கு. குடு குடு. தமிழ், அம்மா, பொய் சொல்ல மாட்டேன், யாரையும் ஏமாத்த மாட்டேன்னு நான் உன்னை நம்பிட்டு இருந்தேன். என்ன வேலை இதெல்லாம்? அம்மா, அது வந்து என்னன்னா, பிரகாஷ், நீ சொல்லு. அது ஜானு ஏன் தப்பு தான் ஜானு. இது ஆக்சுவலி நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும் ஜானு. சொல்லாம இருந்தா தான் தப்பா போயிடுச்சு. சிபி, இனிமேலும் தமிழ் இரு ப்ளீஸ். இனிமேலும் மூடி மறைக்க விரும்பல ஜானு. அப்பா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, சொல்லிடுறேன்னு சொன்னேன்ல, கேட்டீங்களாப்பா? சிபி, ஜானு, நான் திரும்ப லண்டன் போறதுக்கு விசா எடுத்து வச்சிருந்தேன் ஜானு. பிரகாஷ், சிபி சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாமா, உண்மைதான். அது விசா லெட்டர் தான் அது. எவ்வளவு சொல்லியும் திரும்ப திரும்ப ஓடி போக பாக்குற? டேய், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்குன்னு ஒரு குடும்பம் உருவாயிடுச்சு. தமிழ் என்ன தப்பு பண்ணா? அவளை விட்டுட்டு போறதுல குறியா இருக்க? சிபி, இன்னொரு தடவை ஓடி போறத பத்தி யோசிச்ச, அதுக்கப்புறம் நீ என்ன புணமாதான் பார்க்கணும்.